அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொந்த குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கிறாங்க. இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்தில் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் 2 மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்றாங்க? அது தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும், அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும், அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும், அவங்க பிள்ளைங்க மேல மேல போகணும், அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும், கோந்து எடுத்துட்டு சுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தமிழகத்திலே ஒரு டிராமா போடுறான். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நல்ல சட்டையை போட்டுட்டு அரசு பள்ளி மாணவர்களோடு கிரிக்கெட் ஆடிட்டு தோனி மாதிரி ஆடுறாருன்னு அவரே ட்வீட் போட்டு அது பெருமை இல்லை. அவரு பையனை பிரெஞ்சில படிக்க வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 3வது மொழியை டினை பண்றாருலங்க, அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு ஒரு நியாயம் அப்படி இருந்தா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என் பையனை பிரெஞ்சில படிக்க வைக்கிறார் என்ன? அவரு அப்புறம் 2 லாங்குவேஜ் ஃபார்முலா சப்போர்ட் பண்றாரு. சப்போர்ட் பண்ணக்கூடாதுல்ல. பெற்றோர்கள் இஷ்டம். நான் தமிழ்நாடு முழுவதும் கருத்து கணிப்பு நடத்துவேன், 52 லட்சம் பெற்றோர்கள்ட்ட கருத்து கணிப்பு நடத்துவேன், சென்சஸ் மாதிரி 52 லட்சம் அரசு பள்ளி பெற்றோர்கள் எனக்கு கொடுத்த தரவுன்னு அவர் காட்டுட்டு ஒத்துக்கிறேன். அவரே அஷ்யூம் பண்ணிக்கிறாரு பெற்றோருக்கு 2 மொழி வேணும், அவரே அஷ்யூம் பண்ணிக்கிறாரு. எந்த பெற்றோர் தமிழ்நாட்டில் எழுதி கொடுத்தாங்க என் குழந்தைக்கு 3வது மொழி வேண்டாம்? அண்ணே 2020 தானே ஆப்ஷனை கொடுக்கிறோம். புதிய கல்விக் கொள்கை இப்பதான் அமல்படுத்தவே வருது. இதுக்கு முன்னாடி நடந்த எந்த தேர்தலில் 2016 தேர்தலில் ஹிந்தி கம்பல்சரி, 2011 தேர்தலில் ஹிந்தி கம்பல்சரி, இப்பதான் ஹிந்தி நாட் கம்பல்சரி, 3வது லாங்குவேஜ் ஆப்ஷனல். அதனால அதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்கிறேன், ஐயா நீங்களே அஷ்யூம் பண்றீங்க? உங்களுக்கு உன் பையனுக்கு நல்லதுன்னு நினைச்சு பிரெஞ்சுக்கு அனுப்புறீங்க, நீங்க அஷ்யூம் பண்றீங்க, நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பல. அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸ் நீங்க அசம்ஷன் பண்றீங்க.